ஸ்ரீமத் பாகவதம் 108ஆம் பகுதி. பாதி பால் அருந்திக் கொண்டிருந்த போதே அன்னை யசோதை தன்னை கீழே இறக்கிவிட்டு போனதால் சின்ன கண்ணன் மிகவும் கோபம் கொண்டான். விசும்பலும் அழுகையுமாக மத்தை எடுத்து பக்கத்திலிருந்த வெண்ணெய் பானையை ஆத்திரத்துடன் உடைத்தான். வழிந்த வெண்ணெயை எடுத்து ஓடோடி வந்த குரங்குக்கு கொடுத்துவிட்டு தானும் உட்கொள்ளத் தொடங்கினான். சமையல் அறையில் இருந்து வந்த யசோதை கண்ணனின் விஷமத்தனத்தை கண்டாள். அவனுடைய சுட்டித்தனத்தை கண்டு உள்ளுக்குள் ரசித்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் பொய் கோபத்தை வரவழைத்து கொண்டாள். கிருஷ்ணா, வர வர உன் குறும்புத்தனங்கள் எல்லை மீறி போகிறது. உன்னை தண்டித்தால்தான் வழிக்கு வருவாய் என்றவள் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஒரு கயிறை எடுத்து கொண்டு கண்ணனிடம் வந்தாள். இப்போது உரலுடன் உன்னை கட்டி போடப் போகிறேன். வெளியே எங்கும் போக முடியாமல் இங்கேயே இரு. அதுதான் உனக்கு தண்டனை என்றாள். உரலுடன் கிருஷ்ணனை கட்டி போட முயன்றாள். ஆனால் கயிற்றின் நீளம் போதவில்லை. 2 அங்குலம் குறைவாக இருந்தது. மேலும் சில கயிற்று துண்டுகளை கொண்டு வந்து முடிச்சு போட்டு கண்ணனின் இடுப்பை சுற்றி கட்ட முயற்சித்தாள். அப்போதும் 2 அங்குலம் போதாமலே போனது. இன்னும் கொஞ்சம் கயிறுகள். இதுவும் போதவில்லை. எல்லையில்லா பரம்பொருளை ஒரு சிறிய கயிறை கொண்டு கட்டிவிட முடியுமா என்ன? அன்னை யசோதைக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் சோர்வடைந்து போனாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. கருணையுடன் அன்னை யசோதை அடுத்த முறை கட்ட முயற்சிக்கும் போது அவள் அன்புக்கும் கயிறுக்கும் கட்டுப்பட்டு விட்டான் கண்ணன். கொஞ்ச நேரம் அப்படியே இரு, அப்போதுதான் புத்தி வரும் என்று கூறி மறுபடியும் தயிர் கடைய சென்று விட்டாள் அன்னை யசோதை. தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு, இடுப்பில் கயிற்றால் கட்டுண்டதால் கண்ணன் தாமோதரனானான். உரலில் கட்டப்பட்ட கிருஷ்ணன் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு உரலையும் இழுத்து கொண்டு தோட்டத்து பக்கம் செல்லத் தொடங்கினான். இப்போது அவனுடைய நோக்கமெல்லாம் அங்கிருந்த 2 மருத மரங்களின் மீதுதான் இருந்தது. ஆமாம், அவை அவனுக்காக தான் பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கின்றன. சாப விமோச்சனம் பெற ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆம், அவை மரங்கள் அல்ல, தேவர்கள். பொதுவாகவே தேவர்களுக்கு நாங்கள் எல்லோருக்கும் மேலானவர்கள் என்கிற கர்வம் உண்டு. அந்த ஆணவத்தின் காரணமாகத்தான் அடிக்கடி குட்டு பெறுவார்கள், பரிதவிப்பார்கள், பகவானை சரணடைவார்கள், கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இது தொடர்ந்து நடைபெறும் சந்ததி. 108ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.